கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி முட்டை சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. கடாயில் 1/2 கிலோ சேமியா போட்டுக்கலாம். வறுத்த சேமியா தான், நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். தீ கம்மியாக வச்சுன்னு வரேங்க. சேமியா சூடு ஏறிச்சு. நம்ம வறுத்தாச்சு சேமியா எடுத்துக்கலாம். நம்ம சேமியா வறுத்த கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். எல்லாம் முட்டையை பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ண கடாயில் ஒரு 50 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கலாம். 2 பட்டை, 3 கிராமு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கேரட்டை சீவி போட்டுக்கலாம். கேரட் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், கோஸ் போடலாம். உங்களுக்கு வெஜிடபிள் எது பிடிக்குதோ நீங்கள் அது போட்டுக்கலாம். பீன்ஸு, பட்டாணி போட்டுக்கலாம். நான் இப்போ கேரட் தான் போட்டுக்கிறேன். இது தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். அரை கிலோ சேமியாவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இந்த டைமில் உப்பு கரெக்டாக தானே பார்த்துங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி. நம்ம வறுத்து வச்ச சேமியா போட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துட்ட பிறகு தான் சேமியா போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சிருந்தோம், முட்டை போட்டுக்கலாம்.
முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை போட்ட சேமியா ரெடி ஆகி போச்சு. நம்ம இப்போ இது இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் முட்டை போட்டு நம்ம சேமியா செஞ்சோம், முட்டை சேமியா செஞ்சோம். நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களெலாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.